இப்போ சமீபத்தில் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. தனுஷ் நடிக்கும் இட்லி கடை. தனுஷ் இயக்கத்தில் இந்த படம் வெளியே வரப்போகுது. நடிகர் தனுஷ் அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. இந்த இட்லி கடை அப்படின்ற டைட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரியாக ஷாக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா 2018 நம்ம இந்த கதையை பேச ஆரம்பித்தோம். இட்லி கடை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை ஆக்சுவலாக இதுக்குள்ளே இருக்கிற கதை என்ன ஏதுன்னு நமக்கு தெரியல. பட் இந்த டைட்டிலில் ஒரு சப்ஜெக்டை நம்ம வச்சுருந்தோம். அதே மட்டும் இல்லாமல் இந்த இட்லி கடைன்ற பேரை மாற்றிட்டு பேசாமல் கிழவி கடை அப்படின்னு ஒரு பேரை வைக்கலாம். ஏன்னா இட்லி கடையை ரன் பண்ணுறவங்க ஒரு கேள்வியாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டில் ஒரு கதையை உருவாக்க ஆரம்பித்தோம். ஸோ இதை நிறைய நண்பர்கிட்ட, சென்னையில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட, அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட நம்மளாம் பேச ஆரம்பித்தோம். ஸோ இந்த கதை உண்மையிலேயே நமக்குள்ளே இருக்கிற கதை தான் தனுஷ் சார் எடுக்க போகிறாரா, இல்லை தனுஷ் சார் எடுக்கிற கதையை தான் நான் சொல்ல போகிறேன்னா, இல்லை தனுஷ் சார் வேறு கதை எடுக்க போகிறாரா, இல்லை அதுக்கு எதிர்மறையான கதையை வித்தியாசமான கதையை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் இது ஃபியூச்சரில் எந்த கதையினாலும் மாறலாம். நான் சொல்கிற கதையை கூட இருக்கலாம், இல்லை இல்லாமல் கூட போகலாம். நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் நினைச்சுக்கிட்டே இருப்பாப்ல. நீங்க சொல்ற கதை பாத்தீங்கன்னா ஒருத்தர் உருவாக்கிட்டே இருப்பாரு. நீங்க அப்படிப்பட்ட சூழல் இப்ப நடந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை நாம நினைச்ச கதை நடிகர் தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு தயக்கம் ஏற்பட்டது, ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அதனால இந்த இட்லி கடைன்ற சப்ஜெக்டை நம்ம கிழவி கடையா மாத்திருந்தோம். இந்த கிழவி கதையை பத்தி நான் உங்ககிட்ட வரல ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் பேச போறேன். வாங்க கதை கேட்கலாம். ஒரு பெரிய விஐபி வாக்கப்பில் நடந்து வந்துட்டே இருக்கிறாரு. வாக்கப்பில் நடந்து வந்துட்டே இருக்கும்போது அந்த நடைபாதையில் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டு கடையில் கிளவி இட்லி கடை, ஒரு வயசானமா இட்லி கடை வச்சிருக்காங்க. இந்த இட்லி கடை வச்சிருக்கும்போது அந்த பக்கம்லாம் நிறைய கூட்டம். இந்த விஐபி வாக்கப்பில் வராருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விஐபிக்கு பின்னாடி பார்த்து கம்ப்யூட்டர் தூக்கிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு 3 பேர் எஸ்கார்டு பாய்ஸ் வருவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் ஒரு செக்யூரிட்டியோட வந்துகிட்டாப்ல. ஸோ அந்த விஐபி வரும்பொழுது அந்த பக்கம் க்ரௌடை பார்க்குறாரு. அந்த க்ரௌடு என்னடான்னு பார்க்கும்பொழுது கிழவி சுட்ட இட்லி, கிழவி செஞ்ச சாம்பார் வடை எல்லாம் ரசித்து சாப்பிட்டவங்களாம் என்ன பண்ணுறாங்க, ஸோ அந்த கூட்டத்தை அந்த ஏரியாவே சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டி கடையில், அந்த கிழவி கடையில் இட்லி சாப்பிட்றது அலைமோதிட்டு இருக்கிறாங்க, முட்டி மோதிக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது என்ன அங்கே நடந்துட்டு இருக்கு, ஏன் அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, போய் பாருங்கன்னு பார்க்கும்போது சாரி இந்த இடம் அப்படி தான் இருக்கும் ரெகுலராக. இந்த இடம் கிழவி கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு கிழவி இட்லி கடை போட்டிருக்காங்க அப்படிங்குது. வாட்ஸ் அ மீன் என்னது, ஒரு கிழவி இட்லி கடை போட்டிருக்காங்களா, கிழவி இட்லி கடை போட்டதுக்கு இந்த கூட்டமா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக கேட்பாப்புல. எஸ் சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டாஃபுங்களாம் சொல்லுவாங்க, பிஏ சொல்கிறாங்க லேடிஸுங்க. ஸோ இதை பார்த்து ஆச்சரியமானவர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்க அங்கே போய் என்னென்னு பார்க்கலான்னு போது அந்த இடத்துக்கு அந்த பர்சன் போகிறார், விஐபி போகிறாரு. விஐபி போன உடனே சரி நாமளும் ஒரு சாப்பிட்லாமே அப்படின்னும் போது எல்லாருமே அந்த கூட பின்னாடி இருக்கிற அந்த எஸ்கார்டுங்களாம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, 2 விஐபி பார்க்குறாங்க. ஏன்னா இவர் போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரோல்ஸ் ரைஸ் காரில் போகிறாரு. இந்த காரில் போகும்போது அந்த இடத்துல எல்லாம் இருக்கிறவங்கலாம் பயங்கர ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. அங்கே ரோல்ஸ் ரைஸ் கார்லேருந்து இறங்கும் பொழுது, ஏன்னா ரோல்ஸ் ரைஸ் கார் கிட்டத்தட்ட 5 கோடி மேலேருந்து நான் 11 கோடி 22 கோடி இப்படி போயிட்டே இருக்கும். இந்த விலை மதிக்க கொண்ட கார் அந்த பக்கத்தில் கிழவி கடைக்கு வரும்பொழுது கூட்டமெல்லாம் அங்கேருந்து கூட்டமெல்லாம் இவரை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவரும் இறங்கி நாமளும் 4 இட்லி சாப்பிடலாம்னு அந்த ஸ்டாஃபுங்கிட்டலாம் சொல்கிறேன். ஸ்டாஃபுங்க கிட்ட சொல்லும்போது ஆச்சரியமாக பார்க்குறாங்க எல்லா ஸ்டாஃபுங்க எல்லாமே. அந்த கூட இந்த பிஏங்கெல்லாம் பார்க்குறாங்க. சார் இங்கே போய் நீங்கள் சாப்பிடலாம்னு, இல்லை நம்ம இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் என்ன அப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை கிழவிக்கு கொடுத்ததை சாப்பிட ஆரம்பிச்சாப்புல. சாப்பிட ஆரம்பிச்சோன்னே பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த டேஸ்ட் நல்லா இருக்கே, இந்த இட்லி கடை நல்லா இருக்கே, இப்படிப்பட்ட ஒரு பர்சன் ரோட்டு கடையில் விற்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒரு 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 பிக்கஸ்ட் ஹோட்டல் ரன் பண்ணலாம். பட் ஏன் அவங்களுக்குலாம் இப்படியெல்லாம் இருக்கிறாங்கன்னும் போது, சார் நம்ம இந்தியாவில் இப்படிப்பட்ட நபர்கள் நல்லா சமைக்கிற நபர்கள் இப்படி தான் ரோட்டு கடையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லை சார், அவங்களுக்கு கடை கிடையாது, எதுவுமே கிடையாது சார், நல்ல சம்பளம் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுறாப்புல. அங்கே சாப்பிட்டு அதுக்கான தொகையை கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த விஐபி சொன்னோம் இல்லையா, இந்த விஐபி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, அமெரிக்காவிலேருந்து இங்கே வராப்புல, இந்தியாவுக்கு வராரு. இந்தியாவுக்கு வரும்பொழுது இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு வந்திருக்காப்புல. ஸோ என்ன மாதிரினா ஒரு 1000 கோடிக்கு ஒரு 2000 கோடிக்கு ஒரு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்காப்புல. அப்போ இந்த இட்லி கடையை பார்த்த முன்னாடி ரொம்ப ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்தியாவில் நல்ல சாப்பாடு கிடைக்காம நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் பேசாம நம்ம அந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தை விட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஒரு ஹோட்டலை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாப்புல. ஆரம்பித்த பின்னாடி அந்த பிளானிங்லாம் ஓடிட்டு இருக்கு. சார் நீங்கள் ஐடி கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்தீங்க சார், கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் வாழ்வாரம் குடும்பங்கள் வாழப்போகுது. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2000 பேருடைய வாழ்க்கை கண்டிப்பாக நடுத்தரவு தான் நிற்கும் சார். கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஏன் இந்த இட்லி கடை வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசைக்கு நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க, வேணாம் சார் இந்தியாவில் சக்ஸஸ் ஆகாது அப்படின்ற ஒரு சூழலை கூட இருக்கிற பி எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. வாழ்க்கையில் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பர்சன் தான் நீங்களும் நான் நினைக்கிறேன்
நான் பண்ண போகிறத மட்டும் நீங்கள் பாருங்கள், எனக்கு பணம் போனாலும் பரவாயில்ல, நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், ஸோ ஹோட்டல் ரன் பண்ண போகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ஏரியா ஃபுல்லாக முக்கியமான பிளேஸில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் முக்கியமான இடத்துல சிட்டியில் நீங்கள் கடையை பார்க்க ஆரம்பிங்க. ஓன் பில்டிங்கை வாங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு ஓன் பில்டிங்கை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லா பில்டிங் வாங்கியாச்சு. ஸோ வாங்க ஆரம்பிச்சோடனே இது பார்த்தீங்கன்னா, ஒரு ஷோரூமாக தான் ஆரம்பிக்கலான்ற ஒரு பிளானிங்கில் ஆல்ரெடி புக் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படி அந்த ஷோரூமெல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டு, இதை ஹோட்டலா ரன் பண்ண போறேன்னு சொல்லி அறிவிச்சுட்டு, அந்த ஷோரூம்ல வந்த ஸ்டாஃப்ங்கள எல்லாமே வேலைய விட்டு நீக்குறாங்க. இதனால பெரிதளவுல பாதிக்கப்படுறாங்க அந்த தொழிலாளர்களும். அதுக்கப்புறமா மறுபடியும் வந்து ஹோட்டல் ரன் பண்ண பின்னாடி, ஹோட்டலுக்கு ஆள் தேவைன்னு சொல்லி விளம்பரம் பண்றாங்க. ஹோட்டலுக்கு ஆள் தேவைன்னு விளம்பரத்துக்கு உள்ள வராங்க. ஹோட்டல்லாம் ரன் ஆகுது. ஹோட்டல் ரன் ஆன பின்னாடி இந்த நம்ம அம்மா உணவகம் இருக்குல்ல, அம்மா உணவு மாரி இங்கே வந்து இட்லி வந்து ரூ. 1 விக்க ஆரம்பிப்பாங்க. இந்த இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாவும் குடுக்கறதுனால, சாம்பார், சட்னி இதெல்லாம் குடுக்கறதுனால, ரொம்ப எல்லாரும் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க அலைமோத ஆரம்பிச்சிருச்சு இந்த ஹோட்டல்ல. எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த ஹோட்டல்ல வேலை பார்த்த நபர்கள் எல்லாமே போராட ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து சம்பளம் பத்தல அப்படின்னு சொல்லி இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்கலாம் போராட ஆரம்பிக்கிறாங்க. போராட ஆரம்பிச்ச பின்னாடி பிரஸ் மீட்லாம் குடுக்குறாங்க. எல்லாரும் எங்களுக்கு வந்து சம்பளம் குடுக்கல. இவர் வந்து ரூ. 1 இட்லி குடுக்குறாரு. அது மட்டும் ஏசி ரூம் போட்டு எல்லாத்துக்கும் ரூ. 1 இட்லி குடுக்குறாரு. தோசை வந்து ரூ. 10 குடுக்குறாரு. இதனால எப்படி எங்களுக்கு லாபம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி தொழிலாளர்களே வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்பொழுது, மக்கள் எல்லாருமே இந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது இந்த தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்லாம் ஜிஎஸ்டி வரி, டாக்ஸ் அது இதுன்னு லொட்டு லொஸ்க்குன்னு டாக்ஸா போட்டு எல்லாமே வாங்குற காலகட்டத்தில, இந்த தொழிலாளர்கள் செய்ற ஹோட்டல்ல ஒரு இட்லி ரூ. 1 குடுத்தாங்கன்னா, இந்த தொழிலாளர்களுக்கு எப்படி முதலாளி சம்பளம் குடுக்க முடியும்? ஸோ இதனால வந்து தொழிலாளர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. பாருங்க இப்ப நடுத்தெருவுல நிக்கிறாங்க. ஏன் இந்த ஓனருக்கு வந்து அறிவு இல்லையா? இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லிலாம் இன்னைக்கு காலகட்டத்தில ரூ. 8 விக்கிறாங்க, ரூ. 10 விக்கிறாங்க, ரூ. 15 விக்கிறாங்க. ஏன் இந்த ஓனர் வந்து இப்படி இது பண்றாப்ல? இன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில சாம்பாரே பார்த்தீங்கன்னா ரேட் விக்கிறாங்க. ரூ. 10 10 இட்லி வாங்கினாலும் சரி, சாம்பார் தனியா காசு குடுத்து வாங்கி ஆகணும். அப்படிப்பட்ட சூழல் நடந்துகிட்டு இருக்கு இங்க இந்தியாவுல. இவரு என்ன புதுசா லூசு மாரி வந்து டோட்டலா இந்த மாரி தொழிலாளர்கள வந்து நசுக்குறாரே! அப்படின்னு சொல்லி பயங்கரமான விமர்சனம் வருது. இந்த விமர்சனத்த பார்த்து படிச்சுக்கிட்டே இருக்காப்ல யாரு? இந்த ஐடி கம்பெனி ஓப்பன் பண்றதுக்காக அமெரிக்கால இருந்து வந்தார் இல்லையா? ஸோ அந்த நபர் வந்து இன்டர்நெட்ல பார்த்துட்டே இருக்காப்ல. இந்த கமெண்ட்ஸ பார்த்தா இவரு என்ன பண்றாப்ல, இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இவங்களுக்குன்னு ஒரு டீம் வேலை பார்ப்பாய்ங்க. சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்க அந்த ஸ்டாஃப்ங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து வேலை பார்க்குறாய்ங்க. இந்த ஹோட்டல் பேர போட்டு இத வந்து பப்ளிஷ் பண்ண சொல்றாரு. இத பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாருமே பப்ளிஷ் பண்றாங்க. இத பார்த்து இந்த கமெண்ட்ட பார்த்து எல்லாமே சிரிக்கிறாங்க. சிரிச்ச பின்னாடி யாரு? இந்த ஓனரும் சிரிக்கிறாரு. இந்த ஓனருக்கு அறிவு இல்லையா? தொழிலாளர் கஷ்டப்படுறாங்களே! இந்த காலத்தில போய் ரூ. 1 இட்லி குடுக்கலாமா? ரூ. 10 இட்லி குடுக்கலாமே! ரூ. 8 இட்லி குடுக்கலாமே! ஏன் அப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு எல்லாமே விமர்சனம் பண்ண கமெண்ட்ஸ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு Twitter, Facebook, Instagram, சோசியல் மீடியா எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டு எல்லாரையும் திட்ட வைக்கிறாரு. தன்னைய தானே எல்லாரும் சமூகம் திட்டட்டும் அப்படின்னு திட்ட வைக்கிறாரு. கடைசியில பார்த்தா, இந்த தொழிலாளர்களுடைய ஃபேமிலி கூட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரே பிரஸ் மீட் குடுக்குறாரு. என்ன குடுக்குறாருன்னா, மக்கள் வந்து கோரிக்கை வச்ச அடிப்படையில, நான் வந்து மக்களுக்காக தான் நான் சேவை பண்ண வந்தேன். இந்த இட்லி கடை வந்து போட்டதே வந்து மக்கள் இந்தியாவுல வந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு நல்ல சுவையான உணவு குடுத்து கூட வழி இல்லாம நெறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால அடிப்படையில நான் வந்து ரூ. 1 இட்லி குடுத்து அவங்களுக்கு வந்து நான் ஏசி ரூமோட வந்து நல்ல குவாலிட்டியான சாப்பாடு குடுக்கலாம்னு நெனச்சேன். ஆனா இந்தியாவுல இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா அப்படி முடியாது போல. ஆனா இருந்தாலும் இந்த இட்லிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இட்லி ரூ. 8 சாம்பார் தனியா சாம்பார் சட்னி வாங்கும்போது ரூ. 10 டோட்டலா ரூ. 18 ஒரு இட்லிய குடுக்க போறேன். அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. இத அறிவிச்ச உடனே தொழிலாளர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் ஓரளவுக்கு வந்து மக்களும் வந்து பரவால்ல, தொழிலாளர்கள வந்து காப்பாத்திட்டாருன்னு கமெண்ட் வந்துட்டு இருக்கு. ஏன்னா, தொழிலாளருடைய மனைவிமார்கள், குழந்தைங்கலாம் கதறும்பொழுது, நம்ம சமுதாய மக்கள் தான் பயங்கரமா சென்டிமென்ட்ல உருகி போயிருவாங்கல்ல. அதனால வந்து இந்த முதலாளிக்கு ஆதரவாவும், அந்த தொழிலாளர்களுக்கு ஆதரவாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எதிரா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து முதலாளிக்கு ஆதரவா திரும்பிட்டாங்க. ஆனா, அது மக்களுக்கு கேள்வி கேட்ட மக்களுக்கும், விமர்சனம் பண்ண மக்களுக்கும் தெரியல. இந்த மாரி அறிவிப்பு வச்ச உடனே எல்லாரும் ரொம்ப இந்த பக்கம் ஒரு பேரதிர்ச்சியாவும், இந்த பக்கம் ஹாப்பி மூட்லயும் இருக்கிறாங்க. ஹோட்டல் வந்து அடுத்தது வந்து பில்டிங் ஆகுது. ஸோ இந்த கெழவி கடையில வந்து சாப்பிட்ட இளைஞர்கள் வந்து அந்த ஹோட்டல் கடையில போய் சாப்பிட ஆரம்பிப்பாய்ங்க. இந்த இந்த ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இட்லி ரூ. 1 அப்படின்னு போய் ஆல்ரெடி சாப்பிட்டுருப்பாய்ங்க. மறுபடியும் போறாங்க. கடைசியில போய் பார்த்தா, "தம்பி இட்லி வந்து ரூ. 8 சாம்பார் சட்னி தனியா வேணா ரூ. 10 மொத்தம் ஒரு இட்லி ரூ. 18 சொல்லி பில்ல போட்டு அவங்கள தலையிலேயே அடிச்சு வெளிய துரத்துவாய்ங்க. ஏன்னா, இப்படி அடி வாங்கி வெளிய வந்த அந்த 5 இளைஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, "பேசாம அந்த கிழவிகிட்டயே சாப்பிட்டுருக்கலாம். அந்த கிழவிய வந்து நாம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். என்ன பாட்டி நீ பாட்டுல அந்த இட்லி வந்து ரூ. 5 விக்கிற. ஒண்ணும் டேஸ்ட்டும் சரியில்ல, அது சரியில்ல. போனா போன்னு கூட வந்து சாப்பிட்டேன். பாருங்க எதுத்தாப்புல ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காய்ங்க. அந்த ஹோட்டல்ல பார்த்தா இன்னைக்கு பாருங்க ஒரு இட்லி ரூ. 1 போட்டு விக்கிறாங்க ஏசி ரூமோட. நீ என்ன பாட்டின்னு சொல்லி நான் அங்க வந்து நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி அந்த பாட்டிய அவாய்ட் பண்ணோம். இன்னைக்கு அந்த பாட்டியும் காணல. அந்த பாட்டிய நம்ம ரொம்ப வந்து மனசளவுல ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். இன்னைக்கு இந்த ஆள் வந்தான். ரூ. 1 இட்லி குடுத்தான். டோட்டலா அந்த கடை எல்லாமே காலியாச்சு. அதுக்கப்புறம் இவன் வந்து இன்னைக்கு ஒரு இட்லி ரூ. 8 விக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு.
ஒரு இட்லி இப்போ 8 ரூபான்னு விற்கிறான், சாம்பார் சட்னி 10 ரூபான்னு விற்கிறான். இப்படி இருக்கும் பொழுது எப்பட்றா வந்து நம்மலாம் முன்னேற போறோம்? நாம வந்து ஆசைய யாருனா தூண்டுனாவே அவனுக்கு அடிமையாகி போயிடுறோம். அந்த மாரி தான் ஒருத்தன் சிம் கார்டு கொண்டு வந்தான். சிம் கார்டு இலவசம்னு சொன்னான். பேசுறதுக்கு இலவசம்னு சொன்னான். கடைசில அவன்கிட்ட போனோம். இன்னைக்கு ரூ. 350 ரூ. 390 399 299 ரீசார்ஜ் பண்ணா தான் நம்மளால வாழ முடியுது. அப்படிப்பட்ட சூழல்ல தான் நம்மலாம் அடிமைப்பட்டு கிடக்குறோம். இவன மாரி அயோக்கியங்களா நம்மள வந்து ஆசை தூண்டி தான் நம்மள ஏமாத்துறானுங்க. அவன்லாம் அயோக்கியம் கிடையாது. அவன்லாம் குற்றவாளி கிடையாது. நாம தான் குற்றவாளி. நாம தான் அயோக்கியனுங்க. ஏன்னா ஆசைக்கு அடிமையாகி உண்மை தன்மை புரியாம, குடும்ப சூழல் தெரியாம நாம வந்து ஆடம்பரத்துக்கு திரியிறோம். அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இளைஞர்களே வந்து தன்னை தானே திட்டிக்குவாங்க. இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது, இந்த பாட்டிக்கிட்டயே நம்மலாம் சாப்பிட்டுருக்கலாம். அந்த பாட்டி இப்பலாம் எங்க இருக்குன்னு தெரியலடா! அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புவாய்ங்க. கடைசியில ஷாட்லாம் அப்படியே ட்ரோன் ஷாட் வச்சு அப்படியே தூக்கிட்டு போய் அந்த கேமரா அப்படியே அந்த கிழவி கடையெல்லாம் காட்டிட்டு அப்படியே கொண்டு போய் அந்த எதுத்தாப்புல அந்த புதுசா ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருப்பாய்ங்க. ஏன்னா, அந்த ஹோட்டல் ஓப்பன் பண்ணதுனால அந்த கிழவி கடை காலியாயிருக்கும். டோட்டலா இந்த இடத்துல எல்லாம் கிழவி கடை எல்லாமே காலியாயிருச்சு. ஏன்னா, அந்த சிறு தொழில் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்றது தான் இந்த கார்ப்பரேட்டுடைய மூளை. ஆதிக்க வர்க்கத்துடைய மூளை, பொருளாதார வர்க்கத்தினுடைய மூளை. எப்பயுமே வந்து சிறு தொழில், குறுதொழில் பண்றாங்க இல்லையா? அவங்களுடைய உழைப்பும், அவங்களுடைய குடுக்குற டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும், உண்மையா இருக்கும். அப்படிப்பட்ட நபர்கள வந்து சுரண்டி, அவங்கள எல்லாம் அடிச்சு விரட்டணும் அப்படின்ற வேலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொருளாதார ஆதிக்க வர்க்கம் கொண்ட அயோக்கியர்கள் வந்து செயல்படுவாங்கன்றது, இந்த படத்துல நான் காட்டணும்னு சொல்லி நான் நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கதையோட பேஸ்ல பார்த்தீங்கன்னா, அந்த கிழவி வந்து பார்த்தீங்கன்னா, காணோம்னு சொல்லி அந்த கிழவிய அப்படியே ஷாட் வச்சு அந்த கடையெல்லாம் காட்டி, மேல ட்ரோன் ஷாட் வச்சு கொண்டு போய் காட்டுவோம். அந்த ஹோட்டல் கடை புதுசா ஓப்பன் பண்ணாங்க இல்லையா? அந்த கடைக்குள்ள உள்ள கொண்டு போய் காட்டும்போது, அந்த கிழவி அந்த ஹோட்டலுக்குள்ள பாத்ரூம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும். பாத்ரூம் வாஷ் பண்ணிட்டு இருக்கும். இன்னைக்கு சூழ்நிலை இப்படிதான் இருக்கு. உழைப்பாளர்கள் கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ள கக்கூஸ் கழுவுற வேலையும், வாட்ச்மேன் வேலையிலயும், கீழ மாப் போட்டு துடைக்கிற வேலையில தான் நெறைய பேர் இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறாங்க. இந்தியாவுல பல உழைப்பாளர்கள் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட கதைய தான் நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம கொண்டு வரலாம்னு நெனச்சோம் நாம. அது மட்டும் இல்லாம கிழவி கடன்ற சப்ஜெக்ட் வந்து இந்த சமுதாயத்துக்கும், இந்த சொசைட்டிக்கும் நெறைய விஷயத்த சொல்லப் போற ஒரு கதையா இருக்கு. நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். நான் நெறைய ஒரு 10 நிமிஷம் மேல பேசிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்ன கதை நடிகர் தனுஷ் சார் இயக்குற இட்லி கடையில கூட வரலாம். இல்ல வேற ஒரு கதையில கூட வரலாம். இந்த கதை வந்து ஆல்ரெடி எல்லாத்துலயும் நீங்க பார்த்திருப்பீங்க. திரைக்கதையா வந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து கேதர் பண்ணியிருக்கிறோம். இதெல்லாமே ரியாலிட்டியா வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருந்தோம். இந்த கதை வந்து இட்லி கடையில வருமா? இல்ல அடுத்த ஒரு படத்துல வருமா? இல்ல நான் சொன்ன கதைய நான் தான் எடுக்க போறேன். அந்த பிளெஸ்ஸிங் எனக்கு தான் இருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த கதைய வச்சு தனுஷ் சார் மேலயோ, இல்ல துணை இயக்குனர்கள் மேலயோ நான் வந்து குற்றம் சொல்லல. ஏன்னா எல்லாருக்கும் உள்ள திறமை இருக்குது. வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வந்து முன்னேற ஆரம்பிக்கிறாங்க. வாய்ப்புகள் கிடைக்காதம்போது என்னதான் திறமை இருந்தாலுமே அவங்க கீழ தான் இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நான் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த கதைய சொல்லிறணும்னு ஆசைப்பட்டேன். உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். இந்த கதையில உங்களுக்கு புடிச்சிருந்தாலும் சரி, ஏதாவது திருத்தம் இருந்தாலும் சரி, கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.